இதுமாரி பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு வராதிங்க, உருவி போடும் மேலேயே ஊற்றிடும். இல்லை உருவி காலில் ஊற்றிச்சுன்னா இறங்கல அப்படிங்களா? என்ன இந்த கிழங்கு வேலை பரவாயில்ல. இன்னும் 2 அண்ணா விட்டு இருந்தால் எல்லாம் டக்கு டக்கு பாதியாக கொடுத்துடலாம். எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு இதான் தெரியும். தட்டு வந்துருச்சு. ஒருத்தர் தான் தெரியுறாங்க. இதில் ஒரு குட்டி சிவராக தெரியுது. ஆ அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சிருச்சு, மேட்ரு முடிஞ்சிருச்சு. எல்லாமா கோயிலுக்கு வருது. அது அந்த இடத்த விட்டு எப்படி எழுந்திருக்கு. சாதம் சரியா விடுது.
ரக்கம்ல பறந்துருச்சு. புளிக்கு ரக்கம் இருந்துருச்சு, எப்படி பறந்து போயிடுச்சு. ஏன் வரணும், நீங்கள் தான் அம்மா வரணும் தெரியல அப்படின்றீங்க. பால் ஓட்டு வரீங்களாண்ணா? அப்புறம்ண்ணா அதுக்கு மட்டும் வரீங்களா? பால் ஓட்டு சரி சரி. எல்லாம் நல்லா இருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்காங்க. வரேன் சனிக்கிழமை வருவோம். வரேன் வரேன். சரி சரி. இதாக இருக்காங்க இங்கே வரேன். வேகம் வளர்த்தாங்க பால் கொடுத்தாங்க. அத்தி மரம், நல்ல அத்தி மரம். பாடக்கச்சேரி ராமலிங்கசாமி திருக்கோவில் பைரவ சித்தர் என்று அழைக்கப்படுகிறார். பாடக்கச்சேரி ராமலிங்கசாமி திருக்கோயில் சிவராமபுரம். குருவாழ்க, குருவே துணை. சாய்ராம். சிவராமபுரம். குருவாழ்க, குருவே துணை. சிவராமபுரம். துனி அக்னி. மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும், கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. மட்டைக்காயுடன் 9 முறை சுற்றி வந்து தலையில் இடது பக்கம் 3 முறை, வலது பக்கம் 3 முறை சுற்றி அக்னியில் இடவும். இடும்பொழுது நம்முடைய கண் திருஷ்டி விலகுகிறது. பில்லி சூனியமும் விலகிறது. சிவராமபுரம் அக்னி துனி. இந்த அக்னியை 9 முறை சுற்றி வந்து மட்டைக்காயுடன் இடதுபுறம் 3 முறை, வலதுபுறம் 3 முறை தரையை சுற்றி அக்னியில் போட நம்மளுடைய கண் திருஷ்டி விலகிறது. பில்லி சூனியம் விலகிறது. குருவாழ்க, குருவே துணை. சிவராமபுரம். இங்கு நீங்களே ஆரத்தி எடுக்கலாம், பால் அபிஷேகம் பண்ணலாம், அபிஷேகம் செய்யலாம்.
பாலாபிஷேகம் செய்யலாம், ஆரத்தியும் எடுக்கலாம். சிவராமபுரம் மாதம் ஒவ்வொரு மாதம் ஆரம்பத்திலும், அதாவது வியாழக்கிழமை மாதத்தில் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது. மாதத்தில் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது. வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது. வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது. மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது. சிவராமபுரம். குருவாழ்க, குருவே துணை. சரணம்.